இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கிற இந்த குரூக் ஆப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப வைரலான ஒரு ஏஐ ஆப் இது. இதை வச்சு தான் நான் இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நான் கன்வெர்ட் பண்ணேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிப்போம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் குரூக் ஆப்புன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளில் உங்களுக்கு காட்டும். இதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நானும் வந்து இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி எப்படி லாகிங் பண்ணணும் எல்லாமே நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து எனக்கு இன்ஸ்டால்ட் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஐடி மூலமாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜிமெயிலை வச்சு கண்டினியூ பண்ணலாம், கூகுள் ஐடி வச்சு. இல்லைனா உங்கள் இமெயில் ஐடி வச்சும் கண்டினியூ பண்ணலாம். நான் என்கிட்ட ஜிமெயில் ஐடி இருக்கிறதுனால நான் ஜிமெயில் ஐடியை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலே போதும். இப்போ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ண சொல்லும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ மாற்ற போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ வந்து நான் கீழே டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அதேமாதிரி டைப் பண்ணிங்க. இது நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பர்த்டே இயர் கேட்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே மேலே உங்கள் ஃபோட்டோ வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் லோடிங் மாதிரி காட்டின்னு இருக்கா, அது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஜெனரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது இதில் வந்து 4 பாக்ஸ் மாதிரி காட்டுது. இப்போ எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்து லோடிங் ஆகிட்டு இருக்குது. லோடிங் ஆகிட்டு இருக்குது. 4மே ஓப்பன் ஆகுமான்னு தெரியல. ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகல. இல்லைங்க, ஓப்பன் ஆகலை. அது வந்து லோடிங் மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் ஓப்பன் ஆகிருக்கு. இல்லை, ஓப்பன் ஆகலை. அது லோடிங் கூட நின்றுச்சு. இப்போது ஒரு ஃபோட்டோ தான் நம்மளால் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போல. ஆனால் நல்லாயிருக்கு குவாலிட்டி, ஃபோட்டோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. வெளியே வந்தால் பார்த்திங்கன்னா அந்த நம்ம எந்த ஃபோட்டோ டச் பண்ணோமோ அது மட்டும் தான் இருக்குங்க. அது 4 ஃபோட்டோ காட்டிச்சு. 4 ஓப்பன் ஆகுமா என்னன்னு தெரியல. சரி, ஓகே. மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ வேறு ஃபோட்டோ ட்ரை பண்ணுவோம். வேறு ஃபோட்டோ அதே மாதிரி வந்து கீழே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஃபோட்டோ செலெக்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்க. திருப்பி நான் கொடுத்துட்டேன். லோடிங் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 பாக்ஸ் ஓப்பன் ஆகுதுங்க. 4 பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. 4 ஃபோட்டோ ஓப்பன் ஆகுமான்னு தெரியல. ஒருவேளை ஃப்ரீ வெர்ஷனால் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது பெய்டு வெர்ஷனால் 4மே ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு ஃபோட்டோ. அந்த லோடிங் கூட நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. முடிஞ்சிச்சான்னு தெரியல. அதுதான் ஓகே. அந்த பிளாக் கலரு அந்த லோடிங் மட்டும் ஆஃப் ஆகிடுச்சு இப்போது. ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குவாலிட்டி சூப்பராக இருக்குதுங்க. இதுவும் சேவ் பண்ணிப்போம் இந்த ஃபோட்டோவையும். அதேமாதிரி மேலே 3 டாட் பட்டன் இருக்குல்ல, அது கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிங்க. வெளியே வந்தோன்னா நான் அந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்து இன்னொரு இமேஜ் ட்ரை பண்ணுவோம். அந்த இமேஜ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் அதேமாதிரி இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதேமாதிரி டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துட்டேன்னா அதேமாதிரி சென்டிங் ஆகுது. ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் லேட் ஆகுங்க லோடிங் ஆக. ஊப்ஸ், ட்ரை அகைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, லோடிங் ஆகுது. மறுபடியும் ட்ரை அகைன். எதனா டெக்ஸ்ட்டில் மிஸ்டேக் இருக்குமான்னு திருப்பி நான் பேஸ்ட் பண்ணேன். எதுவும் இல்லை. திருப்பி நான் கொடுத்துருக்கேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம்னு தெரியல. சரி, ஓகே. நான் திருப்பி வந்து வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் ஃப்ளைட் மோட்டில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா உங்களுக்கு லிமிட் முடிஞ்சிச்சுன்னு காட்டுதுங்க. 2 ஃபோட்டோ தான் எடிட் பண்ண முடியுமா அந்த ஆப்பில்? அதுக்கு மேலே எடிட் பண்ண முடியாது போலங்க இது. ஸோ அப்போ வந்து நம்ம பெய்டு வெர்ஷன் தாங்க இது யூஸ் பண்ணணும். நார்மல் வெர்ஷனில் 2 ஃபோட்டோ தான் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்குது.
ஓகே, இந்த ஆப் அவ்வளோதான் போல். நம்மளுக்கு முக்கியமான ஃபோட்டோ மட்டும் ஒரு 2 வச்சு எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்க, டாட்டா பை பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.